தாயிஃப். தாயிஃப் என்பது மக்காவின் அருகில் உள்ள ஒரு ஊர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை அழைக்க போனபோது அங்கே உள்ள தலைவர்கள் ரசூலுல்லாவை விரட்டி அடிச்சாங்க. அவங்க மட்டும் அல்லாமல் அங்க இருந்த குழந்தைகளும் மக்களும் கூட்டம் கூட்டமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கல்லை கொண்டு தாக்குனாங்க. அவங்களுடைய பாதங்கள் வலியோடு காயங்களால் ரத்தம் வடிந்தது. அந்த நேரத்துல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க கட்டளை இட்டீங்க அப்படின்னா இந்த 2 மலைகளை கூட்டி இந்த ஊரையே நான் அழிச்சிடுறேன் அப்படின்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, இவங்கெல்லாம் இப்ப இஸ்லாத்தை ஏற்கல அப்படின்னாலும் இவங்களுடைய சந்ததிகள் நிச்சயமா ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்பாங்க. நான் அழிக்க வந்தவன் அல்ல, இரக்கம் செலுத்த வந்தவனாவே நான் இருக்கேன் அப்படின்னாங்க. கொல்லாதவர்கள்ட்ட கூட நம்ம நெஞ்சம் பொறுமையும் அருளையும் கொண்டு நிறைய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அதையே நமக்கு வாழ்க்கையா வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் முடிஞ்சக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு பக்கத்துக்கு போய் உட்கார்ந்தாங்க. அவங்களுடைய உடலும் ரத்தத்தால வடிஞ்சிச்சு. ஒரு மரத்தடியில அமர்ந்து அவங்களுக்காக 2 கைகளை உயர்த்தி தாயிஃப் மக்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், என் சமூகத்தினரை மன்னிங்க அப்படின்னு. அவங்க என்ன செய்யணும்ன்றத தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அந்த பகுதி ஒருபோதும் மறக்க முடியாத சின்னமாவே ஆகிடுச்சு. அந்த ஊர் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சில ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிடுச்சு. ஒரு முஸ்லிமுடைய வலிமை அவர் எதிரிகளையும் அருளால் வெல்வதுல தான் இருக்குது, வெறுப்பால் அல்ல. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக காட்டி தந்த இந்த பொறுமை தான். கடுமையான துன்ப நேரங்கள்லயும் வல்லோன் நமக்கு இந்த பொறுமையை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.